எதற்காக கர்த்தர் சிலுவையிலே நமக்காக மரித்தார்? क्यों प्रभु हमारे लिए क्रूस पर मारा गया? மனிதன் பாவம் செய்த பிறகு इंसान पाप करने के बाद மூன்று காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையை பாதித்தது. 3 बातें उसके जीवन को जो है बहुत नुकसान दिया. அதிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவதற்காகத்தான் இந்த உலகத்துல வருகிறார். उसमें से प्रभु छुड़ाने के लिए इस दुनिया में आया. 1 யோவான் 2வது அதிகாரம் पहला यूहन्ना का किताब 2रा अध्याय 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16 वचन पढ़ेंगे. 1 யோவான் 2:16. पहला यूहन्ना 2रा 16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். क्योंकि जो संसार में है अर्थात शरीर की अभिलाषा और आंखों की अभिलाषा और जीविका का घमंड वो पिता की ओर से नहीं परंतु संसार ही की ओर से है. மூன்று காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. 3 बातें इंसान के जीवन को जो है वो नुकसान देता ஆண்டவர் है. சொல்கிறார், மாம்சத்தினுடைய இச்சை, परमेश्वर कहता है मांस का जो इच्छा, கண்களின் இச்சை, आंखों की जो इच्छा ஜீவனத்தின் பெருமை. और जीवन का घमंड, இது எல்லாமே தேவனால் உண்டானதல்ல, உலகத்திலிருந்து ये உண்டானது. सब प्रभु की ओर से नहीं परंतु दुनिया में से बनी हुई है. உலகத்தில் அப்படின்னா சாத்தானால இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. दुनिया का मतलब शैतान से ये सारी बातें बनाई गई அவன் இந்த காரியத்தை மனிதருக்கு முன்னால வைக்கிறான். वो इस बातों को इंसान के सामने रखता है. ஆனா ஏதேன்ல இருக்கும்போது, பூரணமான ஒரு மனிதனாக இருக்கும்போது, पर एदेन में जब परिपूर्णता एक इंसान के रूप में அவன் जब खड़ा था, தெளிவுள்ளவனாக இருந்தாரு. वो आदम बहुत जो है साफ सुथरा था, தேவனுடைய பிரசன்னத்துல இருந்ததுனால प्रभु की प्रसन्नता में था, इसीलिए இப்படிப்பட்ட ஒரு காரியமே அவனுடைய வாழ்க்கையை பாதிக்கல. ऐसी कोई बातें उसके जीवन में कोई हानि नहीं पहुंचा. ஆனால் தேவன் இதுல விடுதலை செய்வதற்கு தான் அந்த மனிதனாக இறங்கி வருகிறார். परमेश्वर इन सारी बातों से छुड़ाने के लिए ही इंसान बनकर आया. ஆனால் கர்த்தர் இதுல இருந்து விடுதலை கொடுப்பதற்கு அவர் எடுத்த ஒரு பிளான். परमेश्वर इन बातों से छुड़ाने के लिए प्रभु ने जो लिया एक योजना, நீ உபவாசம் எடுக்கணும், நீ எதையாவது செய்யணும், அப்படியெல்லாம் கர்த்தர் சொல்லல. उपवास लेना है या कुछ कामों को करना, ऐसा प्रभु नहीं कहता. அவர் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். वो कहता है कि प्रभु यीशु मसीह क्रूस पर रखा हुआ उस आशीष को हम ले लेना है. எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? कैसा हम लेना है? ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லுகிறாரு. प्रभु एक वचन कहता है, யோவான் 3வது அதிகாரத்துல 16வது வசனம். यूहन्ना का सुसमाचार 3रा अध्याय 16 वचन. அதுல எழுதிஇருக்கிறது, தேவ் நம்முடைய ஒரே பேரான குமாரனை ம். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना इकलौता पुत्र दे दिया ताकि जो कोई उस पर विश्वास करे वो नष्ट न हो परंतु अनंत जीवन पाए. அச்சா, உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா உலகத்துலன்னா எப்படி? ஜனங்களுக்கு மேல அன்பு கூர்ந்தார். दुनिया से प्रेम किया मतलब दुनिया नहीं, लोगों के ऊपर परमेश्वर ने प्रेम किया है. இதே போல இன்னொரு வசனம் கூட 1 யோவான் 2வது அதிகாரத்துல ऐसे ही और एक वचन पहला यूहन्ना 2रा अध्याय நீங்க में, அந்த 2 வசனத்தை பார்த்தா ஒரு காரியம் புரிந்து கொள்ளலாம். आप दोनों वचन को अगर आप देखोगे एक बातों को समझ जाएंगे. முதலாவது 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, पहला यूहन्ना 2रा अध्याय 15 वचन कहता உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். है, ना दुनिया के या दुनिया की बातों पे आप प्रेम मत कीजिए. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. अगर कोई इस दुनिया से प्रेम करता है तो उसके अंदर पिता का प्रेम नहीं இதுல है. எழுதியிருக்கிறது, உலகத்துல நீ அன்பு கூறக்கூடாது. इसमें लिखा है तो दुनिया पे प्रेम नहीं करना ஆனா है. யோவான் 3:16ல தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். पर यूहन्ना 3:16 में परमेश्वर इस दुनिया से प्रेम किया. அப்ப நம்மள என்ன சொல்றாரு? உலகத்தில் உள்ள இந்த 3 காரியத்துல நீ அன்பு கூறக்கூடாது. हमें क्या कहता है? दुनिया की 3 बातों पे तुम प्रेम नहीं ஆனா रखना है. தேவனோ உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு மேல அன்பு पर கூர்ந்தார். परमेश्वर दुनिया के लोगों के ऊपर प्रेम रखा. ஆகவேதான் அவரே இந்த காரியத்தை செய்து நமக்காக வைத்திருக்கிறார். इसलिए वो खुद इस बातों को हमारे लिए कर कर रखा है. இந்த 3 காரியத்தையுமே கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். 3 बातों को प्रभु ने हमारे लिए किया கல்வாரி है. சிலுவையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா கல்வாரி சரீரம் முழுவதுமாக कलवारी क्रूस में अगर हम देखेंगे तो उनका शरीर पूरी तरीके से, இந்த 3 காரியத்தையுமே தேவன் தன்னுடைய சரீரத்தில் ये எடுத்துக்கிட்டார். तीनों बातों को परमेश्वर अपने शरीर पर ले लेता है. அவருடைய தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டது. उनके सिर पर कांटों का मुकुट बनाकर रखा அவருடைய गया. கை கால்கள்ல ஆணி கடாவப்பட்டது. उनके हाथ और पैर में खिले ठोक दिए गए थे. 3 ஆணிகளால ஆண்டவர் சர்வலோகத்தையும் படைத்தவர் நடுவானிலே
தொங்குகிற ஒரு காட்சி. 3 खिल्ले से जो सारा सृष्टि का जो मालिक वो जो आसमान और धरती के बीच में लटकता हुआ एक ரெண்டாவது தலையில ஒரு பெரிய முட்கிரீடம், அது எல்லாம் வேதனைகளுக்கு மத்தியில தான் இருக்கிறது. सिर के ऊपर एक मुकुट जो कांटों का मुकुट पूरी वेदना से भरा हुआ। அப்ப நம்மளை பாதிக்கக்கூடிய என்னதெல்லாம் ஜீவனத்தின் பெருமை, கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இந்த 3 காரியத்தையுமே கர்த்தர் சிலுவையில நமக்காக அதை எடுத்துக்கொள்ளுகிறார். हमें जो नुकसान देने वाली 3 बातें, जो मांस का इच्छा, आंखों का लुचपन और जो है जो घमंड, ये 3 बातों को प्रभु अपने ऊपर ले लेता है। இதுதான் எல்லா ஜனங்களையுமே பாதித்து தெய்வ சமூகத்தை விட்டு பிரிக்குது. यही बातें जो है हर एक इंसान को जो है वो उसके ऊपर आकर परमेश्वर से उनको अलग करता है। மாம்சத்தின் இச்சை, அதாவது கண்ணு இச்சை, मांस का इच्छा, அவங்களுடைய சுயமான ஒரு பெருமை, आंखों का इच्छा या उनका खुद का घमंड। இந்த 3 காரியத்தையும் மனிதனால என்ன செய்யல, ஜெயம் பெற முடியல. ये 3 बातों से इंसान विजय नहीं प्राप्त ஆகவே हुआ। இயேசு தன்னுடைய சரீரத்துல இந்த 3 காரியத்தையும் ஜெயம் பெறுகிறார். इसलिए यीशु अपने ऊपर ये 3 बातों को वो विजय प्राप्त करता இதெல்லாம் है। எங்க இருந்து வருது? தலையில இருந்து தான் வருது. ये सब कहाँ से आता है? हमारे सिर योजना से। ஆகவே பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சாபமான ஒரு முள்முடியை தலையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். इसलिए बाइबल बताती है परमेश्वर श्रापित उस कांटे को अपने सिर पर उठा लिया। கலாத்தியர் 3வது அதிகாரத்துல அப்படிதான் போட்டிருக்கு. गलातियों के किताब 3 अध्याय में ऐसे लिखा है, மரத்திலே தூக்கப்பட்ட யாரா இருந்தாலும் சரி அவங்க சபிக்கப்பட்டவங்க தான். जो पेड़ पे लटकाए हुए जो कोई हो वो श्रापित है। உபாகமம் 21:23 அப்படி எழுதி இருக்கிறது. व्यवस्था विवरण 21 और 23 में भी ऐसे ही लिखा है। அதாவது மரத்துல யாரையாவது தூக்கி கொன்றாங்க அப்படின்னா அது என்னது? जो சபிக்கப்பட்டவர்கள். पेड़ पे किसी को लेकर लटका दिया तो वो श्रापित है। ஆனா அந்த சாபத்தை எதனால சபிக்கப்பட்டவர்கள்? पर क्यों वो श्रापित है? நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்தா ஒரு சில ஜனங்கள் மரத்திலே தூக்கப்பட்டார்கள். हम पुराने नियमों में अगर देखेंगे 1-2 लोग हैं जो वो पेड़ पर लटकाए गए हैं। இஸ்ரவேலுக்கு விரோதமான ராஜாக்களை மரத்துல தூக்கி கொண்டார்கள். इसराइल के विरोध में आने वाले राजाओं को उन्होंने पेड़ पर लटका दिया। தாவீது ராஜாவுடைய பையன் दाऊद மரத்துல அப்படியே தொங்கி ஜீவனை விட்டான். दाऊद राजा का लड़का वो अपने जो पेड़ की डालियों में लटक कर अपना प्राण खो दिया। தகப்பனுக்கு விரோதமான பாவம் செய்ததனால அப்படிப்பட்ட ஒரு தண்டனை தானாகவே அவனுக்கு கிடைச்சிட்டு. पिता के विरोध जो पाप किया उसलिए उसको ऐसा दंड अपने आप मिल गया। அதே மாதிரி யூதாஸ், वैसे यूदास அவனும் மரத்துல தானே தன்னுடைய ஜீவனை போய்க்கு वो भी जो है पेड़ पर अपने आप को लटका कर இவங்க मर गए। எல்லாமே தங்களுடைய பாவங்களினால இப்படி சபிக்கப்பட்ட ஒரு மரணத்தை அடைந்தார்கள். ये सब अपने पाप के वजह से ऐसे श्रापित दंड को पाए हैं। ஆனா இயேசுவானவர் அப்படி இல்ல. पर यीशु मसीह ऐसा नहीं है। இயேசுவானவர் எதனால மரத்திலே அப்படி ஒரு அவல நிலை? यीशु मसीह क्यों ऐसे पेड़ पर ऐसे अदृश्य मतलब तकलीफ वाला परिस्थिति? மனிதனுக்காக தான் இந்த காரியத்தை அவர் செய்கிறார். केवल इंसान के लिए उसने एक काम को அப்ப किया। அவர் எனக்குள்ளது எல்லாவற்றையும் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டால் तो वो हमारा सारी बातों को अपने शरीर में ले लिया, நமக்கு அதனால விடுதலை தான். हमें उसके लिए उससे அது छुटकारा है। விடுதலை பெற்ற ஜனங்கள் அதுக்காக என்ன செய்யணும்? சாட்சியா வாழ்ந்து तो காமிக்கணும். छुड़ाए हुए लोग उसके लिए क्या करना? गवाही बनकर जीना है। மோசே பார்வோனுடைய அரண்மனைக்கு போகிறார். मूसा फिरौन के राज्य में जाता है, அவருடைய கையில தேவனுடைய கோல் இருக்கிறது. उसके हाथों में प्रभु की लाठी है। அந்த கோல் எப்படி இருக்கிறது? वो लाठी कैसी है? தேவனே அத அவன் கையில இருந்ததை ஆசீர்வதிச்சு கொடுக்கிறார். प्रभु स्वयं जो है उसके हाथों में था उसे आशीष कर कर देता है। இப்போ அரண்மனைக்கு வந்த பிறகு அந்த கோல்னால தேவன் என்னை அனுப்பினார் அப்படிங்கறத காமிக்கிறார். वो जो राज्य में आते ही उस लाठी के द्वारा प्रभु ने मुझे भेजा है वो बताता है। பார்வோன் சொல்றா, உங்க கடவுள் யாரு எனக்கு தெரியாது. फिरौन कहता है तुम्हारा परमेश्वर कौन है मुझे पता नहीं है। இப்போ இவர் சொல்றா, எங்க தெய்வம் எங்களை அனுப்பினாரு. நான் பாரு இந்த கம்பை கீழே போட்டா பாம்பாயிரும், அதை பிடிச்சிட்டோம்னா அது கம்பாயிரும். देख हमारा परमेश्वर ने मुझे भेजा है, देख उसका चिन्ह मैं इस लाठी को नीचे डालूंगा और सांप बन जाएगा, फिर से उठाऊंगा तो लाठी बन ஆனா जाएगा। இத போட்ட உடனே பார்வோன் கொஞ்சம் யோசித்தான், உண்மையிலேயே அது தேவனுடைய செயல். ये डालते ही फिरौन ने थोड़ा सोचा सच में ये प्रभु का काम है। ஆனா அங்குள்ள மந்திரவாதிகளும் அதை செய்துட்டாங்க. पर वहाँ के जादू करने वाले भी उस बातों को कर दिए। ஆனா என்ன நடந்தது? पर क्या हुआ? அந்த எல்லா அவங்க உருவாக்கின பாம்பெல்லாம் அந்த கம்பு என்னது திண்டு போட்டது. पर उन्होंने जो सृष्टि जो पैदा किया वो सांप को सब इस मूसा की लाठी ने खा लिया। மந்திரவாதிகள் செய்த எல்லா பாம்பும் எங்க போயிட்டு? अभी जादू करने वाले सारे लोगों के वो सांप कहाँ पर चले गए? மோசேயினுடைய கோலுக்குள்ளாக போயிட்டு मूसा की लाठी के अंदर चले गया। இந்த பாம்பெல்லாம் விஷ பாம்பு, ये सब जो है विष वाले सर्प அதெல்லாம் थे, சபிக்கப்பட்டது. ये सब श्रापित थे। ஆனா மோசேயின் கோலுக்குள்ள போன எல்லா பாம்புமே அதனுடைய விஷம் அழிக்கப்பட்டது. पर मूसा की लाठी में जाने वाले सारे सांप का विष नाश हो गया। அது ஒன்றுமில்லாமல் போனது. वो जो है
खत्म हो गया। அதே போலதான் उसी तरीके से என்னுடைய பாவத்தை உங்களுடைய பாவத்தை இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது हमारे पाप, मेरे पाप और आपके पाप को जब यीशु मसीह स्वीकारा, அது இயேசுவானவரை பாதிக்கல, वो यीशु मसीह पे जो है हावी नहीं हुआ, அவருடைய ரத்தம் இந்த எல்லா பாவத்தையும் நீக்கி பரிசுத்தப்படுத்துகிறது. उसका लहू हम सारे पापों को हमसे निकाल कर वो पवित्र कर देता है। தேவன் என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், यीशु मसीह मेरे पाप को स्वीकार என்னுடைய लिया, அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார், मेरे अधर्म को स्वीकार அது लिया, அவர் மேல சுமத்தப்பட்டது. वो उसके ऊपर डाला गया, ஆனா அது அவரை பாதிக்கல. पर वो उसको नुकसान नहीं दे पाया। எதனால பாதிக்கல? क्यों नुकसान नहीं दिया? அவருக்குள்ள இருந்த பரிசுத்தம் उसके अंदर की वो எல்லா पवित्रता பாவத்தை நீக்கி சுத்தமாக்கினார். सारे पापों को निकाल कर शुद्ध कर दिया। தாவீது சொல்லும்போது சொல்கிறார், என்னுடைய பாவம் இரத்தாம்பரமா இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாய் दाऊद மாற்றுகிறார். कहते समय कहता है मेरे पाप लाल कलर के क्यों ना हो, पर वो ऊन के समान सफेद हो ஆகவே जाए। அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். उसीलिए वो क्रूस पर विजय प्राप्त இந்த हुआ। சிலுவை பாடு மரணத்தை நான் விசுவாசித்தால் इस क्रूस के तकलीफ और मृत्यु को अगर मैं विश्वास நாம் करूंगा, அறிக்கையிட்டு விட்டு விடும்போது கர்த்தர் நமக்கு அந்த மன்னிப்பை மீட்பை தருகிறார். हम कबूल कर कर उसे छोड़ देंगे तो प्रभु हमें वो क्षमा और वो उद्धार देता है। 1 பேதுரு 2வது அதிகாரத்துல पहला पत्रस दूसरा अध्याय में 24வது வசனம், 24वां वचन, 1 பேதுரு 2:24. पहला पत्रस दूसरा अध्याय 24वां वचन। நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். वह आपकी हमारे पापों को अपनी देह पर लिए हुए क्रूस पर चढ़ गया, जिससे हम पापों के लिए मरकर धार्मिकता के लिए जीवन बिताए। उसी के मार खाने से तुम चंगे हुए। அச்சா, இதுல அவருடைய தழும்புனால சுகமானீர்கள்னு போட்டிருக்கு. उनके मार खाने से, उनके जख्मों के द्वारा हम चंगाई இது पाए। ஒண்ணு நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய சரீரம் மாற்றப்படுது. इसमें हमारी परिस्थिति, हमारा शरीर बदलाया जाता है, அதுக்கப்புறம் வியாதி சுகமாகுது. उसके बाद बीमारी चंगाई ரெண்டு होती है। காரியத்தை அவருடைய தழும்புனால நமக்கு கிடைக்கிறது. दो बातें उसके मार खाने से हमें मिलता है। எப்பொழுது இந்த தேவனுடைய சரீரத்துல காயம்பட்டது? कब परमेश्वर के शरीर में गाव लगा? சிலுவையில மரிக்கும் போது वो क्रूस पर मारे गया तभी। தேவனுடைய அந்த தியாகம், அந்த பலியை நான் அங்கீகரிக்கும் போது தான் நமக்கு ஆசீர்வாதம். परमेश्वर का उस त्याग, उस प्रेम को अगर हम स्वीकारेंगे तभी हमें आशीष है। நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அடிக்கடி ஏதாவது அந்த பாவத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தி கர்த்தர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. बहुत लोग क्या करते हैं, अपने पाप को बार बार कबूल कर कर के प्रभु को बताते हैं। அது ஒரு அவிசுவாசத்தை குறித்து. वो एक अविश्वास बताता है। ஆண்டவரிடத்துல ஒரு முறை ஒரு மனுஷன் அறிக்கை செய்கிறான், प्रभु के पास एक बार एक व्यक्ति कबूल करता है, ஆண்டவர் அதை மன்னித்து மறந்து விடுகிறார். प्रभु उसे क्षमा करता है और भूल जाता है। திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. फिर से वो उसे बताने के आवश्यकता नहीं। ஆண்டவருடைய பைபிள் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है தேவன் நிரந்தரமான ஒரு மீட்பை தருகிறார். परमेश्वर हमेशा का एक छुटकारा देता இங்க है। பாத்தீங்கன்னா 1 பேதுரு 1வது அதிகாரத்துல पहला पत्रस पहला अध्याय में நான் வாசிக்க பாருங்க 9வது வசனத்துல, पढ़ता हूँ, देखिए 9वां वचन में, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய निर्दोष निष्कपट मेमने के लहू के द्वारा கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அதாவது நம்மளை விடுதலை ஆக்கினார். मसीहा के बहुमूल्य लहू के द्वारा आप छुड़ाए गए அதாவது हैं। அங்கிருந்து நான் विடுவிக்கப்பட்டிருக்கிறோம். वहां से हम छुड़ा दिए गए हैं। அந்த நம்பி நான் நன்றி சொல்லணும். उस पे विश्वास कर कर हम धन्यवाद करना। அதுதான் விசுவாசத்தினுடைய முக்கியம். वही विश्वास का अहम है। ஆனா யூத ஜனங்களுக்கு இது மேல நம்பிக்கை पर கிடையாது. यहूदी लोगों को इस पे भरोसा नहीं है। கிரேக்கர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ये ग्रीकियों को भी इसके ऊपर அது भरोसा எப்படி नहीं। இயேசுனாருடைய மரணத்தினால எனக்கு மன்னிப்பு கிடைக்கும்? ऐसा कैसा यीशु के मृत्यु की वजह से मुझे क्षमा मिल सकता அவரே है? தன்னை காத்துக்கொள்ள முடியல. वो खुद अपने आप को बचा அது नहीं எப்படி पाया, எனக்கு விடுதலை फिर கிடைக்கும்? वो कैसा मुझे छुड़ा सकता அதான் है? பவுல் சொல்கிறார், கிரேக்கருக்கும் யூதருக்கும் அது பைத்தியமாக இருக்கிறது. इसलिए पौल कहता है ग्रीक के लिए और यहूदियों के लिए वो एक पागलपन की तरह சிலுவையை है। பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. असल क्रूस का जो उपदेश है वो नाश होने वाले के लिए एक पागलपन है। ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை, யாருடைய பாவத்தை? அவரை விசுவாசித்து அறிக்கை செய்து விட்டுவிடுடைய பாவங்களை மன்னித்து மறந்து और விடுகிறார். परमेश्वर हमारे पाप को जो उस पर विश्वास करता है उसको वो क्षमा कर देता है। நிரந்தரமான ஒரு மன்னிப்பு. हमेशा का एक क्षमा। பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல फिलिपियों का किताब दूसरा अध्याय में 18வது வசனம் வாசிக்கலாம். 18 वचन पढ़ेंगे। இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். ऐसे ही तुम भी आनंदित हो और मेरे साथ आनंद करो।
17வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் ம் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். यदि मुझे तुम्हारे विश्वास रूपी बलिदान और सेवा के साथ अपना लहू भी बहाना पड़े तो भी मैं आनंदित हूँ और तुम सबके साथ आनंद இதில் போட்டுக்காரு, உன்னுடைய விசுவாசமே என்னது? ஒரு பலி. यहाँ पर लिखा है कि आपका विश्वास भी एक बलि है. நான் தேவனை விசுவாசிக்கிறதே ஒரு பலி மாதிரி எழுதியிருக்கிறேன். प्रभु पे विश्वास करना भी एक बलि के रूप में लिखा है. கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை சிலுவையில் வெற்றி சிறந்தார். परमेश्वर एक महिमा की बातों को क्रूस पर विजय இதை நாம் அறிக்கை செய்கிறது. इसे हम कबूल करना இதை है. நாம் அறிக்கை செய்து அவருடைய சமூகத்தில் விட்டு इसे हम कबूल करके उसके हुजूर में छोड़ देना. அதை விட்டதுக்கு அடையாளமா என்ன செய்கிறோம்னா, ஆண்டவரே நீர் என்னை மன்னித்து விட்டீர், என்னை ஏற்றுக்கொண்டீர், இப்பொழுது நாங்க உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். उसके चिन्ह में हम ये कहना है, प्रभु आपने हमें क्षमा किया और हम आपके बच्चे हो गए हैं. இந்த புது உடன்படிக்கையில நாங்க என்ன செய்தோம்? நாங்களும் உடன்படிக்கை பண்ணுகிறோம். इस नए वाचा में हम भी सहभागी हो जाते हैं. ஏசாயா தீர்க்கதரிசி அப்படிதான் சொல்லுகிறார். ऐसा भविष्यवक्ता ऐसे कहता है, அவருடைய இரத்தத்துக்குள்ளாக வந்தவர்கள் பாக்கியவான்கள். उसके लहू के अंदर आने वाले धन्य हैं. சங்கீதம் 50:5 நினைக்கிறேன். அதுல என்ன போட்டிருக்குன்னா, அந்த பலியில உடன்படிக்கை செய்தவர்கள். भजन संहिता 55 में शायद उसमें ऐसा लिखा, उस बलि के अंदर जिसने वाचा बांधा है, அந்த உடன்படிக்கை செய்தவர்கள் தான் மீட்கப்படுவார்கள். उस वाचा बांधने वाले ही छुड़ाए நம்ம जाएंगे. எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள். हम सब छुड़ाए गए हैं. எப்பொழுது மீட்கப்பட்டோம்? कभी छुड़ाए गए हैं, எப்பொழுது மீட்கப்படுகிறோம்? कभी हम छुड़ाए जाते हैं. உலகத்தோடத்துக்கு முந்தியே தேவன் நம்மளை மீட்டிருக்கிறார். दुनिया उत्पन्न होने के पहले ही प्रभु ने हमें छुड़ा दिया. எல்லாம் மீட்பும் ஆரம்பத்திலே நடந்திருக்கிறது. सब छुड़ाया, छुटकारा शुरुआत में ही हो गया. ரட்சிப்பு தான் முதலாவது தேவனுடைய திட்டம், தீர்மானம். सबसे पहला योजना प्रभु का उद्धार है. அன்னைக்கு ஒரு ஆமோஸ் ஒரு காரியம் சொல்றான். आमोस ने एक बातों को बताया था. அதாவது பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, தேவன் முதலாவது செய்தது என்னன்னா மனிதனுடைய மீட்பு அல்லது பாதுகாப்பு, ரட்சிப்பு. परमेश्वर ने इस दुनिया में पहली बातें क्या की कि परमेश्वर इंसान का उद्धार, इंसान को जो है बचाया जाना, वो बातों को पहले किया. அதெல்லாம் சீர் பண்ண பிறகு தான் மனுஷனே அவர் கொண்டு வராரு. वो सब सही करने के बाद ही इंसान को लेके आता है. உதாரணத்துக்கு நம்ம இந்த ஏரியால ஒரு பில்டிங் கட்டுதாங்க. हाँ, उदाहरण के रूप में इस जगह में हम कोई बिल्डिंग बांधते हैं. देखिए, சுத்தி நிறைய தண்ணி கிடக்கு, சரியில்லாத தரை இருக்கு. हाँ, पूरा आजू बाजू पानी है, सही वो नीचे जमीन बराबर नहीं है. இதை கடந்து போய் நம்ம பில்டிங் கட்டணும். इससे पार कर हम बिल्डिंग बांधना है. முதலாவது இப்ப என்ன செய்யணும்? तो पहला क्या करना நம்ம है, கொண்டு போகிற லாரி பத்திரமா போகுமா? हमारा जो सामान लेके जाने वाला जो गाड़ी है वो संभल कर जाएगा அதை क्या? சரி பண்ண பிறகு தான் நம்ம வீடே கட்ட முடியும். उस मार्ग को सही करने के बाद ही हम घर बांध முதலாவது सकते हैं. நம்முடைய பாதுகாப்பு, पहला हमारा सुरक्षा, அதுக்கு பிறகு தான் வீடு கட்டுவாங்க. उसके बाद जो है घर அதே बांधते போல தான் கர்த்தர் हैं. उसी तरह प्रभु மனுஷனுடைய பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட் அவருடைய உருவாக்கினார். इंसान का सुरक्षा ही पहला उसने बनाया. அதுதான் அவருடைய தீர்மானம். वही उसकी योजना है. அது என்ன தீர்மானம்? उसमें क्या योजना அந்த है? சிலுவையை யார் விசுவாசிக்கிறார்களோ उस क्रूस पे जो அவர்களுக்கு विश्वास தான் करता விடுதலை, है, उसको ही छुटकारा है, அவங்களுக்கு தான் அந்த மீட்பு. उसको ही वो उद्धार है. பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல फिलिपियों का किताब 2 अध्याय में 5வது வசனத்தை வாசிக்கிறேன்னா, 5वां वचन, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. मसीह यीशु के अंदर का विचार आपको भी होना चाहिए. அதாவது கிறிஸ்து அப்படின்னா உலகத்தோடத்துக்கு முன்னாலே நம்முடைய தேவன் கிறிஸ்துவாக இருக்கிறார். दुनिया उत्पन्न होने के पहले हमारा प्रभु मसीहा के रूप அவர் में है. இயேசுவாக வந்து அந்த ரட்சிப்பின் திட்டத்தை वो நிறைவேற்றுகிறார். यीशु बनकर आकर उस उद्धार का वो योजना को पूरा அது करता है. எழுதியிருக்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் वो परमेश्वर का रूप होने के बावजूद தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் प्रभु के समान होने के बावजूद उसे बड़ा न गिनते हुए அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி वो अपने आप को खाली कर कर அடிமையின் ரூபம் எடுத்தார். वो गुलामी का रूप धारण அப்படின்னா किया. நம்ம யாரா இருக்கிறோம்? इसका मतलब हम कौन थे? பாவத்துக்கு அடிமையா हम இருக்கிறோம். पाप की गुलामी में हैं. நாம் தேவ சாயலை இழந்திருக்கிறோம். प्रभु क्या वो स्वरूप को हमने खोया है. தேவன் அவரை போல தான் நம்மளை உருவாக்கினார். परमेश्वर ने उसके समान हमें ஆனா बनाया था, இப்ப நம்ம அவர் மாதிரி கிடையாது. पर अब हम उसके समान नहीं थे. இப்ப நம்ம பாவ மனுஷ சாயல்ல இருக்கிறோம். अब हम पाप का मनुष्य रूप में हैं. தேவன் என்ன செய்தாராம்? प्रभु ने क्या किया? அவரே அடிமையின் ரூபம் எடுத்து கீழே வருகிறார். वो खुद गुलामी का रूप धारण कर नीचे பாத்தீங்கன்னா आए. சங்கீதம் 113வது சங்கீதத்துல भजन संहिता 113 में 113வது சங்கீதம் 5வது வசனத்தை சொல்கிறார், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் யாருமே கிடையாது. அவர் யாரு? எல்லாவற்றுக்கும் மேலானவர்.
एक 5वां वचन में लिखा, हमारे परमेश्वर यहोवा की तुलना कौन है? உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சமான ஒண்ணுமே அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. वो जो ऊंचे में विराजमान है, उसके निकट उसके समान कोई नहीं है। அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவரை பார்க்கிலும் எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் தன்னை தாழ்த்துகிறார். वो धरती और आकाश सब से अपने आप को वो नम्र बनाता है। எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவர் என்ன செய்கிறாரு? தம்மை தாழ்த்துகிறார். सबसे ऊंचा था वो, पर अपने आप को वो छोटा करता है। எதற்காக தேவன் தாழ்த்தினார்? क्यों प्रभु अपने आप को छोटा किया? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். वो छोटे को धूल से उठाकर खड़ा करता है। எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். वो जो कुछ काम के नहीं, उनको जो है कीचड़ से उठाता है। எதனால மனிதனா வந்தாரு? परमेश्वर क्यों इंसान का रूप धारण किया? உதவாதவனை உதவக்கூடியவனாய் மாற்றுது. जो कुछ काम के नहीं है उनको काम वाले बनाने के இப்போ लिए। நம்ம நம்முடைய அந்த விசுவாசத்தினால நம்ம அறிக்கை செய்யணும். अब हम विश्वास के द्वारा उसे कबूल करना है। என்னதெல்லாம் எனக்காக அவர் அவர் தயார் பண்ணி வச்சிருக்கிறார்? प्रभु क्या क्या मेरे लिए तैयार कर कर வெறும் रखा है? ரட்சிப்பு மட்டுமா? केवल उद्धार है क्या? வெறும் பரலோகம் மட்டுமா? क्या केवल स्वर्ग இல்ல राज्य? என் வியாதியை மட்டுமா? क्या मेरी बीमारी को? எனக்கு உண்டான அத்தனையுமே அவர் என்ன செய்கிறாரு? கரையும் கொடுத்திருக்கிறார். मेरे जो कुछ है वो सारों का प्रभु ने मोल दे दिया। எல்லாத்திலிருந்து நம்மளை மீட்டிருக்கிறார். सबसे प्रभु ने मुझे छुड़ा दिया है। உலக பிரகாரமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும், दुनिया के तरीके से अगर कोई परेशानी है तो, என்ன ஒரு தொல்லை இருந்தாலும், कोई भी परेशानी क्यों அதுல न हो, இருந்தும் தேவன் என்னை மீட்டிருக்கிறார். उसमें से भी प्रभु ने मुझे அப்ப छुड़ाया நான் है। என்ன செய்யணும்? तो मुझे क्या करना है? விசுவாசத்துல அறிக்கை செய்து கேட்கணும். विश्वास में कबूल कर उसे मांगना है। எதுலெல்லாம் என்னை மீட்டிருக்கிறாரு? कहाँ कहाँ से प्रभु ने मुझे छुड़ाया है? சாத்தானுடைய சகல கிரியிலிருந்து என்னை शैतान के விடுதலை सारे कामों से मुझे छुड़ा दिया ஆகவே है। நாம் விடுவிக்கப்பட்டவர்கள். उसलिए हम छुड़ाए गए நாம் हैं। உயரமாய் உட்கார்வதற்கு हम அழைக்கப்பட்டவர்கள். ऊंचे स्थान में बैठने के लिए बुलाए தேவன் गए அந்த हैं। மகிமையான சாயலை கொடுக்கத்தான் இந்த உலகத்துல இறங்கி வந்தார். प्रभु उस महिमा का वो स्वरूप देने के लिए इस दुनिया में उतर कर பிலிப்பியர் 3வது அதிகாரம் फिलिपियों का किताब 3रा अध्याय 16வது வசனம் நான் வாசிக்கிறேன். 16 वचन पढ़ता हूँ। ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம். ஒரே சிந்தையாக தேவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை சுதந்தரித்து கொண்டவர்களாக ஒரே சிந்தை, அலசரிப்படக்கூடாது. परमेश्वर मेरे लिए रखा हुआ इस उद्धार को एक ही मन से हम इधर उधर எனக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா? मुझे वो मिलेगा क्या நான் नहीं? போவேனா போக மாட்டேன்? मैं जाऊंगा क्या नहीं? தேவன் நிரந்தரமான ஒரு விடுதலையை சிலுவையில் நமக்கு प्रभु தந்தார். हमेशा का एक छुटकारा को इस क्रूस में दे दिया है। நிரந்தரமான ஒரு விடுதலை. हमेशा का छुटकारा। சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறாய், அதை நான் எப்படி தெய்வத்தை பின்பற்றுகிறேன்னு அப்படியே நீங்களும் வரணும். हे मेरे भाइयों, जैसा मैं प्रभु का पीछे जाता हूँ वैसा आप भी आना है। 18வது வசனம் வாசிக்கலாம். 18 वचन पढ़ेंगे। அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். क्योंकि बहुत से ऐसी चाल चलते हैं जिसकी चर्चा मैंने तुमसे बार बार की है और अब भी रो रो कर कहता हूँ कि वे अपनी चाल चलन से मसीह के क्रूस के बैरी हैं। அதாவது அந்த சிலுவைக்கு அவங்க எல்லாம் விரோதி அப்படின்னா அதுக்கு மேல அவங்க கவனம் வைக்கல. वो क्रूस के वो विरोधी, मतलब उस क्रूस पे वो ध्यान नहीं அதுக்கு लगा, மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்ல. उस पे उनका भरोसा नहीं है। அது ஏதோ ஆண்டவருடைய பேரை சொல்லி எப்படியோ நடந்துகிட்டு वो இருக்கு. प्रभु के नाम लेकर ऐसे ही चल रहे ஏதாவது हैं। ஒன்னு ரெண்டு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. हाँ, थोड़ा एक दो मिला तो काफी है ऐसा चल रहा है। சிலுவையில எனக்கு எதெல்லாம் கிடைச்சிருக்கு? पर क्रूस पर உலகத்திலயும் ஆசீர்வாதம், தேவ சமூகத்துல போக வரைக்குள்ள ஒரு பாதுகாப்பு. क्रूस पर हमें क्या क्या मिला? पूरी दुनिया का आशीष और प्रभु के हुजूर में जानने तक का முழுசும் தேவனுடைய கிருபையினால கொடுத்திருக்கு. पूरा प्रभु के अनुग्रह के द्वारा मिला இந்த है। பிலிப்பியர் புத்தகத்துல அடிக்கடி வருகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஏக சிந்தை ஒரே சிந்தை. पर इस फिलिपियों की किताब में हमेशा आने वाली बात यही है कि एक ही विचार। அந்த சிந்தைனா என்னது? क्या क्या சிந்தை विचार है? சிதறடிக்காம அவரை முழுசுமா நம்புகிறார். हमारा विचार जो है वो तितर पितर न होते हुए उस पे पूरा भरोसा करना। அவர் தான் எல்லாத்தையும் எனக்கு செய்து வச்சிருக்கிறாரு. उसने ही सब कुछ मेरे लिए करके அவர் रखा है। இருக்கார் போதும் எனக்கு. वो है, मुझे काफी அப்படி है। உறுதியான ஒரு நம்பிக்கை. ऐसा स्थिर एक भरोसा। பிலிப்பியர்ல அடிக்கடி இந்த வார்த்தை வரும். फिलिपियों में हमेशा ये बातें आती ஏக है। சிந்தையா இருக்கணும், आप एक ही विचार में ஒரே होना, சிந்தையா இருக்கணும். एक ही विचार में। 7வது வசனம் சொல்கிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக
அதாவது உங்க சிந்தனை எல்லாமே தேவனுக்குள்ளாக கட்டுப்பட்டிருக்கணும். आपका विचार पूरा मसीह यीशु के अंदर तक ही सीमित रहना है। சிந்தனை சரியா இருந்ததுன்னா எல்லாமே டென்ஷன் எல்லாம் மாறி. अगर आपका विचार सही रहेगा तो सारी चिंता दूर हो जाएगी। சிந்தனை இருதயத்துல இருந்து வருது. जो विचार जो है हृदय के अंदर से आता है, நம்மளும் சிந்திக்கலாம். हम भी विचार कर தேவனும் सकते சில சிந்தனைகள் கொடுக்கலாம். हैं। परमेश्वर भी कुछ विचार दे सकते हैं। எல்லா சிந்தனையுமே ஆண்டவருக்குள்ளாக ஆம், அது ரட்சிப்பு, அது முடிவுள்ளதுன்னு நம்ம விசுவாசிக்கணும். पर हर एक विचार प्रभु यीशु मसीह के अंदर, हाँ वो उद्धार का है, वो प्रभु के தப்பான अंदर है। சிந்தனை தவறா போய் முடிஞ்சிடும். गलत विचार गलत मार्ग में लेके चले ஆகவே जाते हैं। என்னுடைய விசுவாசம் முற்றுமுடிய ஆண்டவருக்கு மேல இருக்கணும். इसलिए मेरा विश्वास पूरी तरीके से प्रभु के ऊपर होना இதைத்தான் है। கர்த்தர் அந்த மேல் வீட்டுல கூப்பிட்டாரு. यही परमेश्वर उस ऊपर के घराने में அவங்களுக்கு बुलाया। முதல்ல ஒண்ணுமே தெரியாது, மேல போய் எல்லாரும் பந்தி இருக்காங்க. वो लोग सब ऊपर बैठे हैं, किसी को कुछ पता नहीं। எல்லாரும் எல்லா வருஷமும் ராபோஜனம் சாப்பிட்டது மாதிரி சாப்பிட்டாங்க. सब हर एक साल प्रभु भोजन जैसा खाते हैं वैसा खाए। ஆனா திடீர்னு ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை அவங்களுக்கு மத்தியில வெளிக்கொண்டு पर வரார். अचानक प्रभु उनको एक नया वाचा देता है। அதுல முதலாவது கால்களை கழுவுதாரு. पहला वो उनके पैर को धोता है। நீங்க என்ன செய்யக்கூடாது? आप பெருமையா இருக்க கூடாது. घमंडी नहीं होना है, தங்களை தாழ்த்தணும். अपने आप को नम्र करना है, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்கணும். एक दूसरों के लिए छोड़ना है। அதுக்கு பிறகு தேவன் செய்கிற அந்த பெரிய மகிமையான அந்த பலியை அவர் முந்தி அவங்களுக்கு அதை பிட்டு கொடுக்கிறார். उसके बाद परमेश्वर करने वाला बड़ा सा उस बलि को पहला उनके लिए वो छोड़ ஆண்டவருடைய சரீரம் நாளை பலியிடப்பட போகிறது. प्रभु का शरीर कल बलि दिया जाएगा। ஆனா இன்றைக்கே சொல்றாரு, இது என்னுடைய சரீரம், நீங்க சாப்பிடுங்க. पर आज ही कहता ये मेरा शरीर है, तुम इसे खाओ। நாளை அவருடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது. कल उसका लहू गिराया जाने वाला ஆனா है। இன்றைக்கு சொல்றாரு, இந்த பாத்திரத்தில் இருக்கிற ரத்தம் புது உடன்படிக்கை. पर आज ये कि यहाँ पर कहता है ये बर्तन में जो लहू वो नए वाचे का लहू, பாருங்க, इसे आप बांटो। இது உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை. ये आपके लिए नहीं, पूरी दुनिया के लोगों के लिए गिराया जाने वाला नया वाचा। நடக்கிறதுக்கு முந்தி தேவன் நடப்பித்து காண்பித்தார். हाँ, होने के पहले ही प्रभु उसे पूरा कर दिया। எல்லாவற்றையும் நடப்பித்து வெற்றி அடைய செய்கிறவர். सबको कर सब बातों को कर विजय प्राप्त। நம்மளும் ராபோஜனத்துல பங்கு பெறும்போது तो हम भी प्रभु भोजन में भाग लेते समय ஆண்டவர் சீசர் பார்த்து சொன்னாரு, प्रभु चेलों को देखकर இந்த कहा, பந்தியில உங்களோட நான் சாப்பிடணும்னு நிறைய ஆசைப்பட்டேன். इसमें मैं आपसे आपके साथ भागी लेने के लिए அது बहुत இன்னைக்கு आशा, நிறைவேறிட்டு पर आज पूरा हो ஆனா गया। இதுக்கு அடுத்த பந்தி 1000 வருஷ ஆட்சியாளர். पर इसके बाद जो मैं आपके साथ बैठूंगा 1000 साल के राज्य में, அப்படி ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை அவர் செய்கிறார். ऐसा एक बड़ा सा वाचा प्रभु बांधता அவங்களுக்கு है। நிறைய தெரியாது. उन्हें बहुत बात ஆனா पता नहीं। தேவன் அவங்களை அழைத்ததுனால அவங்கள பக்குவப்படுத்தி பாதுகாத்து கொண்டு पर வரார். प्रभु उन्हें चुना था, उसीलिए उन्हें संभाल कर लेके जाता है। பெண் வாங்கி போனாலும் மறுதலிச்சு போனாலும் விடல. पीछे हटे जो प्रभु को इनकार किया तो भी प्रभु ने छोड़ा नहीं। அதுக்கு விடல, அவர் அழைத்தார், அது முற்றுமுடிய वो காப்பாற்றினார். छोड़ा नहीं, उसने बुलाया तो आखिरी तक उन्हें लेके நம்ம गया। ஒண்ணு சீசர்ல காட்டிலும் பெரிய ஆள் हम கிடையாது. कोई चेले से बड़े व्यक्ति नहीं है, அந்த சீசர்லயே அவர் கடைசி வரை கொண்டு போனார். वो चेलों को भी वो आखिरी तक प्रभु लेके गया, நம்மளையும் கண்டிப்பா கொண்டு போவார். हमें भी वो लेके அது जाए। எப்படி முடியும்? वो कैसा संभव है? அவர் முன்குறித்ததுனால, उसने हमें चुना அவர் है, எனக்காக பாடுபட்டதுனால, वो मेरे लिए मार खाए, அவர் எனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்ததுனால, वो मेरे लिए सब कुछ छोड़ दिया। इसलिए கீழே இருக்கிறவனை உன்னதங்களிலே உட்கார வைக்கிறார். नीचे जो है उसे ऊंचाई में रखता है। விசுவாசிகள் யாரோ அவங்க தான் பாக்கியவான். जो विश्वास करते हैं वो धन्य है। கடைசி ஒரு வசனம் வாசிக்கணும். आखिरी में एक वचन 2 पढ़ूंगा। கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல दूसरा कोरिन्थियों का किताब 5वां अध्याय में 21வது வசனம். 21वां वचन। பொறாமைகள், கொலைகள், 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு. எப்படி நம்ம எல்லாரும் அவருக்குள்ள நீதியாக நல்லவங்களா நீதிமான்களா ஆகும்படிக்கு हम सब उसके अंदर धर्मी होने के लिए பாவம் அறியாத அவரை पाप न जानने वाले उसको நமக்காக பாவம் ஆக்கினார். हमारे लिए वो पापी बनाया गया। நம்மை நீதிமானாய் மாற்றும்படியாக கிறிஸ்து பாவங்களை ஏற்றுக்கொண்டார். हमें धर्मी बनाने के लिए प्रभु मसीहा ने उस அந்த पाप को स्वीकार பாவத்துக்குள்ள தண்டனையை சிலுவையில சுமக்கிறார். उस पाप के दंड को उस क्रूस पर उठा लेता ஆனா है। கிறிஸ்து அழிந்து போகல, வெற்றி அடைந்தார். पर मसीहा नाश नहीं हुआ, वो विजय प्राप्त ஆகவே किया। நாமும் வெற்றி அடைவோம். इसलिए हम भी विजय प्राप्त அப்படிப்பட்ட करेंगे। மகிமையான காரியத்தை தேவன் கல்வாரி சிலுவையிலே நமக்கு செய்தார். ऐसी महिमा की बातों को प्रभु ने कलवारी क्रूस पर हमारे लिए இந்த किया है। ராபோஜனத்துல கர்த்தர் வரும் வரைக்கும் நாம் இதை அனுசரிக்கும் போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். इस प्रभु भोजन को प्रभु आने तक हम उसको भाग लेंगे तो हमारे लिए बड़ा நிறைய आशीष। தெரியாம சீசர்கள் இருந்தாங்க. बहुत सारे लोग चेले लोग थे जिनको कुछ पता नहीं था, நிறைய காரியம் அவங்களுக்கு தெரியாது. बहुत बातें उन्हें पता नहीं। ஆனாலும் தேவன் அவர்களை என்ன செய்தார்? கடைசி வரை காப்பாற்றி பாதுகாத்து
சாட்சியாக நிறுத்த செய்தார். फिर भी परमेश्वर उनको आखिरी तक बचाकर सुरक्षा दिया और गवाही के रूप में खड़ा किया। ஆண்டவரே எங்களையும் நீங்க அப்படி செய்யணும்னு சொல்லுங்க. प्रभु आप हमें भी ऐसे कीजिए கர்த்தர் करके। நிச்சயமாக அவருடைய வருகையில நம்ம எல்லாரும் प्रभु அழைத்து सच में उसके आगमन में हम सबको लेके நம்ம जाएंगे। எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். हम सब प्रार्थना करेंगे। எல்லாரும் கண்ணை மூடி கர்த்தருக்காக கர்த்தர் சமூகத்துல நாம் அறிக்கை செய்து என்னுடைய அவிசுவாசம் அல்ல, நான் விசுவாசத்தோட நாம் அவருடைய சமூகத்துல அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும். प्रभु के हुजूर में हम अपने आप को कबूल करके, हम विश्वास के साथ कबूल करके என்னுடைய प्रार्थना- அவிசுவாசத்துக்காக நான் அறிக்கையிடணும். हमारे अविश्वास को हम प्रभु के सामने பின் रखें। வாங்கி போனதெல்லாம் நினைச்சு தெய்வமே என்னை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லணும். पीछे जो हम हट गए थे वो सब सोच के प्रभु फिर से मुझे मिला दीजिए। பேதுரு மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுத்தார். पतरस पूरा मन टूट कर रोकर प्रभु के हुजूर में दिया। இது எல்லாமே நமக்காக அதெல்லாம் எழுதி वो வைத்திருக்கிறார். सारी बातें हमारे लिए ही लिखा गया है। ஆண்டவர் நம்ம மேல இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். प्रभु हमारे ऊपर अनुग्रह करता எல்லாம் है। உலகமானாலும் சரி வரப்போகிறானாலும் சரி எல்லாவற்றையுமே கர்த்தர் நமக்காக வெற்றி அடைந்திருக்கிறார். दुनिया हो या आने वाला कल हो, सब पे प्रभु हमारे लिए विजय நான் प्राप्त உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீங்க. किया। मैं दुनिया पे विजय प्राप्त किया, तुम भी ஆகவே जीतोगे। நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். इसलिए हमारे लिए प्रभु युद्ध அந்த करेगा। நோக்கத்துல நம்ம எல்லாரும் கண்ணை மூடி எல்லா குறைகளையும் அறிக்கை செய்திடலாம். उस विचार में हम अपने आंखों को बंद करके सारी कमियों को प्रभु के सामने कबूल करें। மனதார நம்ம ஜெபம் பண்ணணும். पूरे दिल से हम प्रार्थना ஏசப்பா करें। என்னை தகுதியப்படுத்துங்க. प्रभु यीशु मुझे काबिल நிறைய बनाइए। நாங்க பின்வாங்கி இருக்கிறோம். बहुत मैं पीछे हट चुका இந்த हूँ। பரிசுத்த பந்தியில தகுதி இல்லை இதை பண்ண. इस पवित्र भोजन में भाग लेने के लिए काबिल नहीं। தகுதிப்படுத்தும்படியாய் கேட்கிறோம். मुझे काबिल बनाने के लिए இது मांगता हूँ। எங்களுடைய சரீரத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். ये मेरे शरीर के लिए एक आशीष होना है। விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமா मेरे இருக்கணும். विश्वास के जीवन के लिए एक आशीषित दिखना है। ஜீவனத்தின் பெருமை அழிந்து போகணும். जीवन का घमंड नाश கண்ணின் होना है। இச்சை அழிந்து போகணும். आंखों का लुचपना खत्म होना है। எல்லா சரீரத்தின் இச்சையெல்லாம் மாறி போகணும். सारी शरीर का इच्छा सब बदल जाना है। கிறிஸ்து இயேசுவில இந்த சிந்தையே எங்களுக்கு இருக்கும்படி கேட்கிறோம். मसीह यीशु का विचार ही हमारे अंदर होने के எல்லாரும் लिए ஜெபம் பண்ணுங்க. सब प्रार्थना करेंगे। आमीन। हालेलुया, हालेलुया।